வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. டே ரிஷி, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கு நல்ல பொருத்தமா இருப்பா. அவகிட்ட என்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்கியா? போன் நம்பர் இருந்தா அனுப்பி வை, நானே இன்ட்ரோ ஆகிட்டு பேசிக்கிறேன். இல்ல இப்படி செய்யலாம், நீ பேசும்போது என்னையும் கான்ஃபரன்ஸ்ல எடு என்று தன் தம்பிக்கு பேசவே வாய்ப்பளிக்காமல் உற்சாகமாக அடுக்கிக் கொண்டே போனாள் ஊர்மிளா. அவளின் உடன்பிறப்போ, இங்க பாரு, அதெல்லாம் முகூர்த்த புடவை எடுக்க போகும்போது நேர்ல இன்ட்ரோ ஆயிக்கோ. இப்பவே அவகிட்ட எந்த குடைச்சலையும் ஆரம்பிக்க வேணாம். நானே இதுவரை 2 தடவை தான் பேசியிருக்கேன் என பட்டென்று அவளை அணையிட்டு தடுத்தான். என்னடா இப்படி சொல்ற? நான் தப்பி தவறி கூட கிருத்திகா பத்தி எதுவும் வளர மாட்டேன்டா. அக்கா, அதெல்லாம் அவளுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். என்னது சொல்லிட்டியா? அதெல்லாம் ஏன்டா இப்பவே சொன்ன? கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாம்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ புரிஞ்சுக்கிட்டா. ஓ, அப்புறம் எதுக்கு என்ன பேச வேணாம்னு சொல்ற? உன்னோட பெரிய இம்சை நம்ம வீட்டுல வந்துதானே வாழ போறா. அப்போ ஆசைக்கு தினமும் கூட பேசிக்கோ. அதுவரை எந்த குழப்பத்தையும் தலையில ஏத்திக்காம அவ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கட்டும். அப்போ என்ன குழப்பவாதின்னு சொல்றியா நீ? தமக்கை ரோஷமாக கேட்க, கண்டிப்பா. உனக்கெல்லாம் சில விஷயங்கள்ல சூதானம் பத்தாது. எதையாவது பேச தெரியாம பேசி நடுவுல என்னை மண்டை காய விட்டுருவ என்றான் தம்பி அலட்சியமாக. டே ரிஷி. ஏ ஊர்மி, பேசாம என் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு ஏதாவது ஒரு சாமிக்கு வேண்டுதல் வச்சு நீ மௌன விரதம் இருக்க பாரு என்று வேறு அவன் யோசனை கூற பெண் மொத்தமாக கடுப்பாகி போனாள். இப்ப என்னடா, உன் ஆளுகிட்ட நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே? அதுக்காகலாம் நான் மௌன விரதம் இருக்க முடியாது, போ என்றாள் கோபமாக. அப்போ உன் தம்பி வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இல்ல? என்ன? ஹே நீ. சரி சரி விடு, எதுவும் சமாளிக்க வேணாம். டேய், அடிச்சேன்னா பாரு. ஏன்டா அப்படி படுத்துற? சீரியஸ்லிக்கா, நான் எதுவும் காரணம் இல்லாம செய்ய மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. கல்யாணம் வரைக்கும் ஆராதனை கூட ரொம்ப நெருக்கம் காண்பிக்க வேணாம். என்னடா ரிஷி இப்படி சொல்ற? தமக்கை வருத்தத்துடன் கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குக்கா. கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் அதை சொல்லான்னு தான் மனசுல நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப இல்ல. அவ என்னோட பொண்டாட்டியா முழு உரிமையோட நம்ம வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் சொல்றேன் என்றான் பொறுமையாக. என்னவோ போ, எனக்கு ஒன்னும் புரியல. நீ கொஞ்சம் விவரமானவன், எதையோ நல்லா யோசிச்சு முடிவெடுத்து செய் என்று இளையவனோடு ஒத்து போனாள். ஆராதனாவுடன் தன் உடன்பிறப்புகள் பேசி பழகுவதில் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பதைத்தான் அவனும் விரும்புவான். ஆனால் இரு பக்கமும் தங்களுக்குள் இலகுவாக அறிமுகமாகி பேச்சுக்கள் பரிமாறப்படும் பொழுது அவளின் முன்னாள் காதல் விவகாரம் எதுவும் தெரிய வந்து தேவையில்லாத சிக்கலை உருவாக்கிவிடக் கூடாது என்பதே அவன் கவலை. அவளின் சர்ச்சைக்குரிய பழைய காதல் பற்றிய விவரங்கள் அனைத்தையும் தன் வீட்டினரிடம் மொத்தமாக மறைத்து விட்டதை அவன் இதுவரை அவளிடம் பகிரவே இல்லை. அவன் ஒன்றை நினைத்து அவ்வாறு செயலாற்றியிருக்க, அது வேறு விதமாக அவளுக்கு எதுவும் மனத்தாங்களை கொடுத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். இங்கே நம் நாயகியின் குடும்பத்தினரோ பெண்ணை பற்றி எல்லாம் வெளிப்படையாக தெரிந்துதான் அவர்களாக விரும்பி முன்வந்து திருமண ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றனர் என்கிற நிம்மதியில் இருந்தனர். ஆரா, தாயின் அழைப்பில் மா என்று அவரிடம் திரும்பினாள் மகள். மாப்பிள்ள உன்கிட்ட போன்ல ஏதோ பேசுறாரா? ஒரு 2 டைம்ஸ் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதானா? டெய்லியும் பேசுறது இல்லையா? நோமா, நாங்க 2 பேருமே பெருசா அத என்கரேஜ் பண்ணல. ஏன், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு தானே என்றார் அகிலா சட்டென்று சந்தேகமாக. என சலித்தவள், அந்த ஸ்டேஜ் எல்லாம் நாங்க கடந்து இப்போ ஒரு மெச்சூர் லெவல்ல இருக்கோம். சோ நீங்க குறுக்கு குழம்பாதீங்க என்றால் அழுத்தமாக. என்னவோ உன் விஷயத்துல ஒவ்வொன்னும் பயமாதான் இருக்கு என்ற பெருமூச்சுடன் நகர்ந்தார் அவர். தாயின் வார்த்தைகளில் சற்றே எரிச்சலாக உணர்ந்தவள் எழுந்து அறைக்கு சென்று விட்டாள். முதல் முறை இவளை கைபேசியில் அழைத்திருந்த ரிஷி, சாரி பேசலாமா, பிஸி அதுவும் இல்லல்ல என்று கேட்டிருந்தான். அச்சோ, இது என்ன இந்த நேரத்துல தினமும் என்கிட்ட கடலை போட போறானா? ஆரா தனக்குள் மௌனத்தில் திணற, ஹலோ லைன்ல இருக்கீங்களா என்றவனின் குரலை கேட்டதும் இவள் அவசரமாக பதில் அளித்தாள். சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, பெரியவங்க சட்டுன்னு பேசி முடிவாகி 2 மாசத்துக்குள்ள மேரேஜ் முடிக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓகேவா? அவளுக்கு சற்று தடுமாற்றம்தான். இன்னமும் முழுதாக திருமண வாழ்வுக்கு அவள் தயாராகவில்லை. பெண் பார்க்க வந்தென்று அவன் பேசிய விதத்தில் இலகுவாக ஈர்க்கப்பட்டு சம்மதித்து விட்டவளுக்கு அவ்வப்பொழுது உள்ளூர கலக்கமாக இருக்கிறது. தன் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இன்றி நடந்த நிகழ்வை மறந்து அவனுடன் வாழ்வில் இணைந்து சமூகத்தில் இழந்த மரியாதையை ஜெயித்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இமயம் அளவிற்கு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவமானப்பட்டு நின்றுவிடக் கூடாதே என்கிற அச்சமும் பெண்ணை பெரிதாக வாட்டி எடுக்கிறது. ஆரா, என்ன சைலண்டா இருக்க? அது ஓகேதான். சில நொடிகளை மௌனத்தில் கரைத்தவன், பயமா இருக்கடா என்றான் மென்மையாக. பெண்ணின் விழிகளில் மளமளவென்று நீர் பொங்கி வழிந்தது. நான் அன்னைக்கே சொன்னதான், என் ஒய்ஃபோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலயும் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். தைரியமா என்ன நம்பி வா. புரியுது. உங்ககிட்ட பேசின அப்புறம்தான் மேரேஜ் லைஃப்ங்கிற ரிஸ்க்ல ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடியான. இருந்தாலும் அவள் தயங்கி நிறுத்த, எனக்கு புரியுது, இட்ஸ் நேச்சர். பட் என்ன நீ தாராளமா நம்பலாம். அதுக்கு வேணும்னா நான் அஷூரன்ஸ் கொடுக்கறேன் என்றான் குறும்பாக. மெல்ல தளர்ந்தவளும்,
உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் ஓகேவா? அவங்க எதுவும் அப்போஸ் பண்ணலையா என்று கவலையுடன் அடுத்து வினவினாள். அவளிடம் பொய் உரைக்க சிறிது சங்கடமாக இருந்தாலும் அவளை தேற்றுவதற்கென்றே அதை தயங்காமல் கூறினான். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாங்கதான். நான் உன்னை பத்தி எடுத்து சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஓகே சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சொன்னீங்க என்றாள் பெண் ஆச்சரியமாக. உண்மை சொன்ன. அவனுடைய சேட்டையில் அதுவரை இருந்த அழுத்தம் நீங்கி மெல்லிய புன்சிரிப்பை உதிர்த்தவள், ஒழுங்கா விஷயத்த சொல்லுங்க என்று சலுகையாக உத்தரவிட்டாள். சரியான மெச்சூரிட்டி இல்லாம ஸ்கூல் பிள்ளை செஞ்ச ஒரு தப்ப நாம தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வர ஹெல்ப் செய்யணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ என்னோட பெஸ்ட் பொண்டாட்டியா இருப்பா. சோ சப்போர்ட் செஞ்சு கல்யாணம் முடிச்சு விடுங்கன்னு சொன்னேன். முகம் நன்றாகவே மலர்ந்து விட, உங்களுக்கு என் மேல இந்த நம்பிக்கை இருக்கா என்றால் கண்களில் நீர் தேங்க நெகிழ்ச்சியுடன். ரொம்ப. ஏன் உனக்கு இல்லையா? மதில் மேல பூனையா பயத்துல ஊசல் ஆடுது. விடு, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு இடத்துல நான் ஸ்டடியா நிக்க வச்சிடறேன். நீங்க ரொம்ப ஜாலி டைப்பா? அவள் ஆர்வமாக கேட்க, ஆமான்னு என்னால பொய் சொல்ல முடியாதே. ஒரு காலத்துல அப்படி ரொம்ப இருந்த. இப்பெல்லாம் கொஞ்சம் எடக்கு முடக்கான பார்ட்டி தான் என்றான் அடக்கப்பட்ட சிரிப்புடன். ஆ, அப்படின்னா? அப்படின்னா கிட்டத்தட்ட ஷார்ட் டெம்பர். என்ன அப்செட் பண்ற மாதிரி யாரும் பேசினா சட்டுன்னு ஏதாவது வெடுக்குன்னு திருப்பி கொடுத்துருவேன். அப்போ ரொம்ப கோபம் வருமா? உள்ளூர பிறக்கும் மெல்லிய கலக்கத்துடன் அவள் வினவ, வரும். பட் யூ டோன்ட் வரி. உன்ன போல சாஃப்ட் நேச்சர் கிட்ட அப்படி ஒன்னும் கோபத்தை காட்டிட மாட்டேன் என்று சமாதானம் செய்தான் அவன். நான் சாஃப்ட் நேச்சரா என்ன? இல்லையா பின்ன? அம்மா அப்பா தம்பின்னு ஒருத்தர்கிட்ட சண்டை போட தெரியாம அப்படியே அடங்கி போறியே. அப்படிலாம் இல்ல, சின்ன வயசுல போட்டிருக்கேன். என்ன பால்வாடி பாப்பாவா கேஜி படிக்கும் போதா? அவன் கிண்டலில் முகத்தை சுருக்கி கொண்டவள், இல்ல பிரைமரி படிக்கும்போது சாய்கிட்ட சண்டை பிடிப்ப என்றாள் ரோஷமாக. தெரியுது, பென்சில் ரப்பருக்கு போட்டிருப்ப. என்ன நீங்க? ரிஷி தொடர்ந்து தாக்கவும் சினுங்கியவளின் குரலில் மௌனமாக சிரித்துக் கொண்டான். ஒரு காலத்துல கல்யாணமே செஞ்சு கூடாது, இப்படி தனியாவே இருந்துருவோன்னு நினைச்சிருக்க தெரியுமா? சட்டென்று வெளிவந்த அவனுடைய சம்பந்தமில்லாத பேச்சில் குழம்பியவள், கிருத்திகாவை மிஸ் பண்ண போவா என்றாள் மெதுவாக. முதல்ல அவ விஷயத்துலதான் வெக்ஸ் ஆகி சுத்தின. அப்புறம் கொஞ்ச நாள்ல அதை விட்டு வெளியில வந்து என்னோட கெரியரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஓரளவு செட்டில் ஆனதும் அண்ணா மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி அம்மா எனக்கும் பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாங்க. அவனுக்கும் எனக்கும் 2 years தான் டிஃபரன்ஸ். ஆனா எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னவோ வெட்டிங் லைஃப் ஒய்ஃப்னு எதையும் யோசிக்கவே பிடிக்கல. அப்படியே அமைதியா என் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறது வசதியா தோணுச்சு. அதனால அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டேன். அவங்க மனசு கேட்காம என்ன கன்வின்ஸ் பண்றேன்னு அப்பப்போ வாங்கி கட்டிப்பாங்க. இதே போதும்னு காலத்தை தள்ளின எனக்கு கொஞ்ச மாசமா ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சுத்தியும் என்னதான் அம்மா அக்கா அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் இருந்தாலும் எனக்குன்னு மட்டும் தனிப்பட்டு உரிமையா கை கோர்க்க சொந்தம் கொண்டாட ஒரு உறவு வேணும்னு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் அத நம்ம லைஃப் பார்ட்னர் தவிர்த்து யாரால ஃபுல்ஃபில் செய்ய முடியும்னு தோணுன நிமிஷத்துக்கு அம்மா கிட்ட ஓகே சொல்லிட்டேன். இப்ப லாஸ்ட் 3 months தான் தேட ஆரம்பிச்சாங்க. நான் ஒன்னும் ஓகே பண்ணிட்டேன். ரிஷிகேஷ் பேச பேச அவளுக்குள்ளும் அதே உணர்வுதான். ஏதோ கடமையே என்று இத்தனை வருடங்களை கடத்தி வந்தவளுக்கு அவனுடைய அறிமுகம் வாழ்வில் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தது. நீங்க சொல்றது சரிதான். எனக்குமே உங்களை மீட் பண்ண அப்புறம் நமக்குன்னு ஒருத்தர் இருந்தா நல்லாதான் இருக்கும்னு தோணுது. எஸ், அதான் நம்மால ஈஸியா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் ஆரா. சோ எதுவும் கன்ஃபியூஸ் செஞ்சுக்காம ரிலாக்ஸ் ஆயிரு. சரி என்றவள் பின் மெல்லிய குரலில் தேங்க்ஸ் என்றாள் நிறைவாக. லேசாய் சிரித்தவன், இட்ஸ் ஓகே. நான் உனக்கு சீனியருங்கவும் விஷயத்த முதல்ல பிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே டிராவல் செஞ்சிருந்தா உனக்கே அது புரிஞ்சிருக்கும் என்றான் இலகுவாக. கரெக்ட் தான். நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாப் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, நோட்டீஸ் பீரியட் அது இதுன்னு அங்கேயும் ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கா? பெருசா கிடையாது. ஆனா அவங்களுக்கு வேணுங்கும் போது ரொம்ப ரூல்ஸ் பேசுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்ல இருக்க? அங்க வந்த பின்னாடி பக்கமா வேற ஏதாவது கம்பெனி பாக்கணும். நானும் விசாரிச்சு பாக்குறேன். ஒரு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ண என்று அடுத்த ஒரு 5 நிமிடங்களுக்கு பொதுவாக பேசிவிட்டு வைத்து விட்டான். ரிஷி இணைப்பை துண்டித்து பல மணி நேரங்கள் கடந்தும் அவனுடன் உரையாடியதை மகிழ்வுடன் மனதினுள் அசை போட்டுக் கொண்டே இருந்தாள் ஆராதனா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.